ஆனா இல்ல ஆனா இன்னைக்கும் தஞ்சாவூர் பக்கத்துல பெண்ணையூர் கிராமத்துல துணை முதலமைச்சர் பார்த்துட்டு போயிட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனா என்ன, அந்த ஒரு பெண்மணி கேட்கும்போது அது பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னும் தஞ்சாவூர் பக்கத்துல பெண்ணையூர் கிராமத்துல நெல் அப்படியே காஞ்சி போய் இருக்கு. ஏன்னா நீங்க எல்லாரும் இப்ப கூட போய் பார்க்கலாம். ஆனா இதுக்கு முழுக்க காரணம் தமிழ்நாடு அரசினுடைய கவனக்குறைவு, அவங்களுடைய ஆட்சி திறமையின்மையின் காரணமாகத்தான் இன்னைக்கு இவ்வளவு விவசாயிகள் பாதிக்கப்படுகிறாங்க. ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு மோசமான நிலைமை காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூன் மாசமே அவங்களுக்கு தகவல் தெரிந்திருந்தும் அவங்க கொள்முதல் பண்ணாதனால தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நமக்கு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு போயிருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா திடீர் பருவமழை, அதிகமான பருவமழை அப்படின்னு விவசாயத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு காலையில் ஒரு பேட்டியில பார்த்தேன், அதிகமான மழை பெஞ்சிருக்கு அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி நிதித்துறை அமைச்சராக இருந்த நமது பிடி தியாகராஜன் சட்டமன்றத்தில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அதாவது பருவநிலை கால சூழ்நிலை அறிவதற்கு 10 கோடி ரூபாய் செலவில் நாங்கள் ஒரு நவீன கருவிகளெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னாரு. அப்போ 10 கோடி ரூபாய்க்கு நவீன கருவிகளை வாங்கியிருந்தால், அது செயல்பாட்டில் இருந்தால் இந்த பருவமழை வந்திருக்கும், முன்னறிவிப்பு இருந்திருக்கும், கொள்முதல் பண்ணியிருக்க முடியும். இதுலேயே அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும். அதுக்கு வேற எந்த காரணம் சொன்னாலும் அது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். டெல்டாகாரன், நான் முதலமைச்சர் டெல்டாகாரன் என்று சொல்வதெல்லாம் ஒரு வேட்டாக தான் நாங்கள் கருதுகிறோம். துணை முதலமைச்சர் ஏதோ பார்த்துவிட்டு உடனடியாக விமானத்தில் ஏறி போய்விட்டதாக விவசாயிகள் சொன்னார்கள். அதை நீங்கள்லாம் பார்த்தீங்க. ஆகிய முழுக்க தமிழக அரசு இதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும். இந்த விவசாயிகளுக்கு உடனடி நிவாரணம் வழங்க வேண்டும். எல்லாமே தண்ணீரில் முளைத்திருக்கிற பயிர்களுக்கு ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு தூரம் என்று ஏற்கனவே முன்னால் கொடுத்துருக்காங்க. ஒரு ஏக்கருக்கு சுமார் எவ்வளவு சொல்ல, ஒரு சுமார் 50 அவர்கள் எவ்வளவு செலவாகும் அந்த தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதிலும் உதயநிதி முதலமைச்சர் எதற்காக வந்தான்னு சொன்னால், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் வந்த பிறகுதான் அவர்களுக்கே தெரிந்திருக்கிறது ஒரு தஞ்சாவூரில் இப்படி ஒரு விஷயம் நடக்கான்ட்டு. ஆனால் இபிஎஸ் வரலன்னா அவர்கள் வந்திருக்கவே மாட்டாங்க. ஆகவே தமிழக அரசாங்கம் முழு பொறுப்பேற்று விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு பாரபட்சமின்றி அவர்களுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று அன்போடு. ஆனா இப்ப மத்திய குழு வருகை தரன்னு சொல்லியிருந்தாங்க டெல்டா தலைவடையில. ஆனா மத்திய குழு வேற ஒரு பகுதிக்கு போயிட்டாங்க. திடீர் மாற்றத்துக்கு காரணம் இல்ல நாளைக்கு இந்த பகுதிக்கு வருவாங்க. ஆக ஏற்கனவே 17% ஈரப்பசை உள்ள குறுவை சாகுபடி அறுவடை செய்யப்பட்ட நெல்லுக்கு 22% ஈரப்பசை வேணும்னு கேட்டிருக்காங்க. குழு முறையாக ஆய்ந்து அது நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்கும் என்று விவசாயிகளிடம் சொல்லியிருக்காங்க. நேற்று இந்த பகுதிக்கெல்லாம் வராங்க, இங்க நெல்லுங்க, உங்களோட நெல்லை காமிக்கல. திடீர்னு விவசாயிகளுக்கு ஒரு ஏமாற்றமா இருக்கு. இல்ல ஏமாற்றம் இல்ல, ஒவ்வொரு இடமா போயிட்டு வருவாங்க. ஏற்கனவே திருவாரூர் அந்த சைட்ல அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு. அதை முடிச்சுட்டு இந்த பக்கம் வருவாங்க. அவங்களே வரணும்னா அமைச்சர்கள் வர போறாங்க. அதான் நேற்று ஏற்கனவே நான் பெரம்பலூர்ல பேசினேன். அதாவது இந்த அரசு பேக்ல போன வருஷம் இவ்வளவு டார்கெட், இந்த வருஷம் அதிகமாக விற்கணும். போன வருஷம் 400 கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் அவங்க 600 கோடி ரூபாய்க்கு டார்கெட் வச்சாங்க. ஆனா அந்த டார்கெட்டையும் கூடி 750 கோடின்னு இன்னைக்கு டார்கெட் போயிடுச்சு. ஆனா இதே டார்கெட்டை இந்த விவசாயிகள் மத்தியில் ஏன் வைக்கலங்கிறதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இந்த பருவமழை இவ்வளவு தூரம் வரும், ஜூன் மாசமே முதலமைச்சருக்கு தெரிந்திருந்து அவர்கள் ஏன் அக்கறை காட்டவில்லை, ஏன் இந்த மாதிரி டார்கெட் வைக்கவில்லைங்கிறதா எங்களுடைய குற்றச்சாட்டு. அதுதான் நான் கேட்கிறேன். அதான் அவங்களுடைய தமிழக அரசு முழு பொறுப்பாக இருக்கணும். அதாவது 6,30,000 ஏக்கர் பயிர் சாகுபடி செய்யப்பட்ட தகவல் முதலமைச்சர் ஏற்கனவே தெரிந்திருந்தும் அது செப்டம்பர் மாசத்துக்குள்ள ஏன் அறுவடை செய்த நெல்லை தமிழக அரசு கொள்முதல் செய்யவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.